அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெண்பொங்கல் பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்டே வீடியோ போட்டிருக்கேன் வெண்பொங்கல். அது வந்து பச்சரிசியில போட்டிருக்கேன். நைட் நேரத்தில் பச்சரிசி சாப்பிட முடியாது இல்லைங்க, அதனால இப்போ வந்து அவலில் செஞ்சு காட்ட போகிறேங்க. அவல் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல்லையும் ட்ரை பண்ணலாம். இதை வந்து ஒரு 2 தடவை கழுவிட்டு பார்க்கலாங்க. வேலையை முடிக்கிறதுக்காக இப்படி வந்து மசிச்சு வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ண 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சின்ன துண்டு எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை, ஜீரக மிளகு 1க்கு 2, உப்பு, முந்திரி ஒரு 6-7 முந்திரி எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடைசியாக சேர்த்துக்கிறதுக்கு நெய் தாளிச்சிடலாங்க. வச்சுக்கலாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ஜீரக மிளகும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். ஸ்டெப்பாக ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இஞ்சி சேர்த்துக்கலாம், மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை தழை லாஸ்ட்டாக சேர்த்தியாச்சுங்க. சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு அடுத்தது இந்த மசிச்சு வச்சுட்டு சேர்த்திக்கலாம். அவள் மாதிரியே இருக்காதுங்க, சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். ஃபைனலா நெய் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஆஃப் பண்ணிட்டு நெய் சேர்த்திக்கலாம். சேர்த்தியாச்சு, ரெடி ஆயிடுச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அப்படியே கரண்டி விட்டு விழுகுது. கரண்டியில் அப்படியே ஒட்டவே இல்லைங்க, சூப்பராக வந்திருக்கு. செஞ்சாச்சுங்க. அவல் வெண்பொங்கல் தக்காளி சட்னி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அன்பு கிச்சனில் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அந்த அவலை கழுவி மசிக்கிறது தான். வெங்காயம் இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணோம்னா உடனே டக்குன்னு நைட்டு டின்னருக்கு ஏற்ற டிஃபனுங்க. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாத கோயில்களுக்கு பிரசாதமாகவும் டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கை கொடுக்குங்க. சக்கரை பொங்கலை விடவே இது ஈஸி மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தவறாமல் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இதையும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.